வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள்ல ஒன்னான ராமேஸ்வரம் கோவில பத்தி தான். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. இதுதான் ராமேஸ்வரத்தோட உண்மையான ஆன்மான்னு சொல்லலாம். இது வெறும் கோயில் மட்டும் இல்ல, பல விஷயங்கள் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான இடம். ஆனா எப்படி எப்படி ஒரே ஒரு கோயில் இத்தனை விஷயங்களோட அடையாளமா மாறுச்சு? இதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஆன்மீகம், வரலாறு, புவியியல்னு எல்லாத்துக்கும் இது எப்படி ஒரு மையப்புள்ளியா உருவாச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். சரி, ராமேஸ்வரத்தை முழுசா புரிஞ்சுக்க அத நாம பல சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஒன்னு சேர ஒரு இடமா பார்க்கணும். வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல இந்த கோயிலோட ஆன்மீக முக்கியத்துவத்தை பாருங்க. இது சிவபெருமானுக்காக இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்னு. அதே சமயம் விஷ்ணு பக்தர்கள் போற்றுகிற சார்தாம் யாத்திரையிலையும் இது ஒரு பகுதி. ஒரே இடம் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இவ்ளோ முக்கியமா இருக்கிறது ரொம்பவே ஒரு அபூர்வமான விஷயம் இல்லையா? இப்போ இந்த சங்கமத்தோட முதல் நீரோட்டத்துக்குள்ள போவோம். அதாவது இந்த கோயிலோட ஆணிவேரா இருக்கிற அந்த புராணக் கதை. கதை ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. ராவணனை கொன்னதுக்கு அப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பிடிச்சிடுது. அந்த தோஷத்தை போக்க சிவபெருமான வழிபடணும்னு நினைக்கிறார். அதுக்காகத்தான் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை நிறுவுறார். இதுதான் இந்த கோயிலோட இதயமே. இங்க கருவறைக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அங்க 2 லிங்கங்கள் இருக்கும். சீத்தை மண்ணல்ல செஞ்ச ராமலிங்கம் தான் முதன்மையானது. ஆனா ராமர் சொன்னதால அனுமன் கைலாசத்திலிருந்து கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்துக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் முதல் பூஜை நடக்குது. பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான கதை இதுக்குள்ள இருக்குன்னு. சரி, புராணத்துல இருந்து இப்போ நாம நிஜமான வரலாற்றுக்கு வருவோம். மனுஷங்களோட உழைப்பும் ராஜாக்களோட ஆதரவும் இந்த புண்ணிய ஸ்தலத்தை எப்படி 1000 வருஷமா செதுக்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோவில் ஒரே நாள்ல கட்டப்படல. இதோட ஆரம்ப கால வடிவம் 7ஆம் நூற்றாண்டிலே இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள், அப்புறம் ரொம்ப முக்கியமா 17ஆம் நூற்றாண்டுல சேதுபதி மன்னர்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான பிரகாரங்களை கட்டி கோவிலுக்கு இந்த வடிவத்தை கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலே மிக நீளமான கோவில் பிரகாரம் இது. ஆனா இது எந்த ஒரு நவீன டெக்னாலஜியும் சர்வே கருவிகளும் இல்லாம கட்டப்பட்டிருக்கு. இது அவங்களோட என்ஜினியரிங் திறமைக்கு ஒரு மாபெரும் சாட்சி இல்லையா? இது வெறும் தமிழ்நாட்டு மன்னர்கள் மட்டும் கட்டுனதில்ல. பாண்டியர்கள், இலங்கையோட யாழ்ப்பாண ராஜ்யம், சேதுபதிகள், விஜயநகர பேரரசுன்னு பல தரப்பட்ட ஆட்சியாளர்கள் இதுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இதுவே அதோட பரந்து விரிந்த கலாச்சார முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. இப்போ நம்ம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரோம், புவியியல். இந்த கோயிலோட தனித்துவமான அமைவிடம் அதோட அடையாளத்திலிருந்து பிரிக்கவே முடியாத ஒண்ணு. ராமேஸ்வரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிற பாம்பன் தீவுல 2 பெரிய கடல்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. இந்த தனிமையான அமைப்பே அதுக்கு இன்னும் ஒரு விதமான புனித தன்மையும் கொடுக்குது. இந்த வரி எவ்ளோ அழகா விளக்குது பாருங்க. ராமேஸ்வரத்தோட புவியியல் அமைப்ப அத இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ராமாயண கதைக்கும் நடுவுல ஒரு ஆன்மீக நுழைவாயலா மாத்திருச்சு. சரி, இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு போனா அங்க இருக்கிற அந்த பிரம்மாண்டத்தையும் உயிரோட்டமா இருக்கிற சடங்குகளையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த பிரகாரத்தோட நீளம் கிட்டத்தட்ட 1200 மீட்டர். நினைச்சு பாருங்க, 1 கிலோமீட்டருக்கும் மேல. அந்த பிரகாரத்தை தாங்கி நிக்கிறது 1212 நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருக்கிற கிரானைட் தூண்கள். கடைசியா கோயிலுக்கு உள்ள 22 புனித தீர்த்தங்கள் இருக்கு. இந்த கிணறுகள்ல நீராடுறது யாத்திரையோட ஒரு முக்கியமான அங்கம். ஒருவேளை நீங்க கோவிலுக்கு போக பிளான் பண்ணீங்கன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். நேரத்தையும் ஆடை கட்டுப்பாடுகளையும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்ன சேர்த்து இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வருவோம். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம். இதா ராமேஸ்வரம். இதிகாச கதை, புனிதமான புவியியல், கட்டடக்கலையோட உச்சம், இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற சடங்குகள், இது எல்லாம் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான சங்கமம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒரு நம்பிக்கை அது எப்படி வரலாற்றையும் புவியியலையும் ஏன் மனிதனோட ஒட்டுமொத்த அனுபவத்தையுமே மாத்தி அமைக்க முடியும்னு இது மாதிரி ஒரு இடம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? யோசிச்சு பாருங்க.